சிஆர்பிசியில் சாப்டர் நம்பர் 18, சாப்டர் நம்பர் 19, சாப்டர் நம்பர் 20, சாப்டர் நம்பர் 21, சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ ப்ளீ பார்கெனிங் மிக முக்கியமான பகுதிகள். இதை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க, செஷன்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. அதை பற்றி சிஆர்பிசியில் சாப்டர் நம்பர் 18ல சொல்றாங்க. ட்ரையல் பிஃபோர் எ கோர்ட் ஆஃப் செஷன். அண்டர் செக்ஷன் 225 சிஆர்பிசியை பொறுத்தவரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த கேஸை கண்டக்ட் பண்ணணும். 226ல சொல்றாங்க அந்த கேஸை யார் துவக்கி வைக்குவது? ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் கேஸை துவக்கணும்னு, கேஸை நடத்தணும்னு 225ல சொல்றாங்க. 226ல சொல்றாங்க அந்த கேஸ் அவர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். The opening case for prosecution 226. 227ல சொல்றாங்க டிஸ்சார்ஜ். அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக சார்ஜ் எது மேட் அவுட் ஆகல, போதுமான ஆதாரம் இல்லை என்று சொன்னால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட முடியும் அண்டர் செக்ஷன் 227. அதுக்கான கேஸ் லாஸ் தான் அண்டர் செக்ஷன் 227க்கான ஆப்ஜெக்ட் சொன்ன வழக்கு. RW ஹேர்காஸ் HARCOS அவருடைய இனிஷியல் பாத்தீங்கன்னா RW ஹேர்காஸ் HARCOS versus State of West Bengal 1975 Criminal Law Journal page number 1256. Under section 227 discharge அதை பற்றி அதனுடைய நோக்கத்தை பற்றி சொன்ன வழக்கு. The object of under section 227 of CRPC. RW Harkas HARCOS Harkas versus State of West Bengal 1975 Criminal Law Journal page number 1256. RW Harkas versus State of West Bengal 1975 Criminal Law Journal page number 1256. Under section 277 is a beneficent provisions to save the accused from prolonged harassment, which is a necessary concomitant of a protracted trial என்று சொல்றாங்க இந்த வழக்கு. இந்த கேஸ் லாஸ் கேவால் கிருஷ்ணன் வெர்சஸ் சுராஜ் பான். கேவால் கிருஷ்ணன் KEWAL கேவால் கிருஷ்ணன் வெர்சஸ் சுராஜ் பான் BHAN சுராஜ் பான் 1981 SEC criminal page number 438. 1981 SEC criminal page number 438. Keval Krishnan versus Suraj Bond. Keval Krishnan versus Suraj Bond 1981 SEC criminal page number 438. Under section 227 பொறுத்தவரை ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற நபர் அவருக்கு எதிராக ஏதேனும் போதுமான அளவிற்கு சாட்சியங்கள் ஏதும் இல்லாத பொழுது அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அந்த வழக்கில் இருந்து சொன்னால் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அந்த வழக்கினுடைய பதிவுகள் அதனுடன் அதனுடன் அனுப்பப்பட்ட ஆவணங்கள் சார்ஜ் ஷீட் கூட என்னென்ன போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 173ல நம்ம பார்த்திருக்கிறோம். 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து அனுப்பணும். அந்த வழக்கில் தொடர்புடைய டாக்குமெண்ட்ஸ், அந்த வழக்கில் தொடர்புடைய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்
இது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது 161 ஸ்டேட்மெண்ட், டாக்குமெண்ட்ஸ், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்த பிறகு நீதிமன்றத்தின் முன்பாக வருகின்ற பொழுது அந்த எதிரின் மீது கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனால் அதற்கு போதுமான சாட்சியத்தை போலீஸ் ஆபீசர், ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கொடுத்திருக்க மாட்டாங்க. எனவே போதுமான ஆதாரம் இல்லை என்றால் நீதிபதி அவற்றை கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கிலிருந்து அந்த எதிரியை டிஸ்சார்ஜ் செய்வார், விடுவிப்பார். இதுதான் அண்டர் செக்ஷன் 227. சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னா, அந்த அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா எந்த சார்ஜ் மேட் அவுட் ஆகணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 227 டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 228 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2B ஆஃப் சிஆர்பிசி சார்ஜ் என்பது குற்றச்சாட்டு என்பது ஒரு தலைப்புள்ள குற்றச்சாட்டாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டுள்ள தலைப்புள்ள குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். அது என்னங்க ஒன்றுக்கு மேற்பட்டுள்ள தலைப்புள்ள குற்றச்சாட்டு? ஏ என்ற நபர் ஒரு டீச் பண்றாரு, ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. பி என்ற அக்யூஸ்டு அவர் அந்த ஸ்கூல் உள்ள அத்துமீறி நுழைகிறாரு. பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியரை அசிங்கமாக திட்டுறார். பிறகு ஆசிரியரை அடிக்கிறார், கன்னத்துல அறையிறார் கையால. அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வர்றப்ப இத பற்றி இனிமேல் என்கிட்ட எந்த பிரச்சனை வைத்துக் கொண்டாலோ அல்லது இந்த விவரத்தை பற்றி யாரிடமாவது சொன்னாலோ உங்களை கொலை செய்து விடணும் என்று மிரட்டுகிறார். சேம் டிரான்சாக்சன் வருது, சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் இருக்கு. இப்ப எத்தனை சார்ஜ் வருது பாருங்க. அந்த பள்ளிக்கூடத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது 447. பாடம் கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியரை அசிங்கமாக திட்டியது அண்டர் செக்ஷன் 294B ஐபிசி. அவரை கன்னத்தில் அறைந்தது அண்டர் செக்ஷன் 323 ஐபிசி. அந்த அக்யூஸ்ட் திரும்பி வருகின்ற பொழுது அந்த பள்ளி அறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த ஆசிரியரை பார்த்து கொலை செய்து விடேன் என்று சொல்லி மிரட்டியது அண்டர் 506 part 1 ஐபிசி. இப்ப 4 சார்ஜ் மேட் அவுட் ஆகுது பாருங்க. 447, 323, 294B, 506 part 1. அப்ப குற்றச்சாட்டு என்பது ஒரு தலைப்புள்ள குற்றச்சாட்டாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டுள்ள தலைப்புள்ள குற்றச்சாட்டாக இருக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 2B சொல்றேன். சிஆர்பிசியை பொறுத்தவரை 2 ஷெட்யூல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல 6 காலம். 6 காலத்துல செக்ஷன் வரும். அது மட்டுமல்ல, அது எந்த சட்டப்பிரிவு அது வர வேண்டும், அந்த சட்டத்தினுடைய தலைப்பு, அது பெயிலபிளா நான் பெயிலபிளா, அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, அதற்கான தண்டனை எந்த நீதிமன்றம் விசாரிக்கலாம். இந்த 6 காலமும் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட்ல வரும். ஷெட்யூல் செகண்டை பொறுத்தவரை ஃபார்ம்ஸ், ஒரு ஃபார்ம்ல தான் சொல்லுவாங்க உரிய படிவம், பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம். அதுல சொல்றாங்க ஃபார்ம் நம்பர் 32. சிஆர்பிஸ்ல டோட்டலி பாத்தீங்கன்னா 56 படிவங்கள் இருக்கிறது. சரிங்க, 56 ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. ஆனா போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க ஃபார்ம் 90ல நான் போட்டிருக்கேன், ஃபார்ம் 95 போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபார்ம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஒரு சண்டை கேஸ்ல அல்லது ஒரு மணல் திருட்டு கேஸ்,
மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல கேஸ் போடுவாங்க. MM ஆக்ட் என்று சுருக்கமாக சொல்லுவோம். மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1ல தான் கேஸ் போடுறாங்க மணல் கடத்துனாங்கன்னா. அப்ப அந்த வண்டியை கொண்டு வந்து சீஸ் பண்ணிருப்பாங்க. கோர்ட்ல எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசி படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்கள். அதன் பிறகு அந்த வாகனத்தை, அந்த குற்றத்தில் ஈடுபட்ட வாகனத்தை ஃபார்ம் 95ல போடுறாங்க. அந்த ஃபார்ம்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரைம் நம்பர்ல இந்த வாகனத்தை, இந்த எண்ணுள்ள வாகனத்தை இந்த எதிரி பயன்படுத்தி மணலை கடத்தினார், உரிமம் இல்லாமல் மணலை கடத்தினார், இதுதான் கேஸ். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஃபார்ம் எதுல வருது? போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல வருதா இல்ல சிஆர்பிசில வருதா? அதை பார்க்க வேண்டும். அப்ப எதுல வருது அதை நாம பார்க்க வேண்டும். அந்த ஃபார்ம் என்ன, இந்த ஃபார்ம் என்ன, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சார்ஜ் என்று படிக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள்லாம் நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். Under section 228 framing of charges, framing of issues சிபிசில சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? அதை போலவே சிபிசில ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பற்றி எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் என்று அங்கே சொல்வார்கள். சிவில்ல, கிரிமினல்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் என்று சொல்வார்கள். ஆர்டர் 14 கட்டளை 14 சிபிசி. சிபிசில ஆர்டருக்கும் செக்ஷனுக்கும் சண்டை வந்தால் எது மேலோங்கி நிற்கும்? செக்ஷன் தான் மேலோங்கி நிற்கும். ஏனென்று சொன்னால் செக்ஷனை பொறுத்தவரை பாராளுமன்றம் இயற்றியது. ஆர்டர்ஸ் ரூல்ஸை பொறுத்தவரை உயர் நீதிமன்றத்தால் இயற்றப்பட்டது. எனவே செக்ஷனுக்கும் ஆர்டருக்கும் பிரச்சனை வந்ததுன்னா செக்ஷனுக்கு தான் வேல்யூ அதிகம், ஆர்டருக்கு வேல்யூ கிடையாது. செக்ஷனை காட்டிலும் ஆர்டர்ஸ்க்கு வேல்யூ கிடையாது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டர் 14ல சொல்றாங்க ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். 228 சிஆர்பிஎஸ் சொல்றாங்க செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பத்தி சொல்றாங்க. இதை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னன்னு சொல்லுவாங்க? யாரா சொல்ல முடியுங்களா சார்? சிபிசில ஆர்டர் 14ல சொல்றாங்க, சிஆர்பிஎஸ்ல செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 228ல சொல்றாங்க. எவிடன்ஸ் ஆக்ட்ல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஃபேக்ட் இன் இஷ்யூ என்று சொன்னால் ஏ என்பவர் பி என்பவரை கொலை செய்தாரா, அதை நாம பார்க்க வேண்டும். ஏ என்பவர் பி என்பவரை கொலை செய்தாரா? ஏ என்பவர் பி என்பவரை கொலை செய்தாரா என்ற ஒரு கேள்வி வணைகிறது.
அந்த கேள்விதான் சார் ஃபேக்ட் இன் இஷ்யூ. இதுல என்ன இஷ்யூஸ் வருது, இதுல என்ன கேள்வி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன வழி, அது வந்து ரெலவென்ட் ஃபேக்ட். ஆனா பிரச்சனை என்ன, ஏ வந்து பிஏ கொலை பண்ணாரா இல்லையா, அதுதான் பிரச்சனை. கொலை பண்ணாருன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தண்டனை கொடுத்துட வேண்டியதுதான். கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை விடுதலை பண்ண வேண்டியதுதான். அந்த சங்கத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு சட்டம் பற்றிய வினா அல்லது ஒரு பொருண்மை பற்றிய ஒரு வினா. ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல இருந்து என்ன சட்ட பிரச்சனை அதை பார்க்கணும், அல்லது அதுல இருந்து என்ன பொருள் பிரச்சனை அதை பார்க்கணும். அதற்கு தீர்வு காண்பதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. அண்டர் செக்ஷன் 228 framing of charges நாம பார்க்கணும். ஒரு எதிரியின் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு அமர்வு நீதிமன்றம் அதை விசாரணை செய்யறாங்க. விசாரணை செய்கின்ற பொழுது அந்த எதிரின் மீது ஒரு சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப அந்த எதிரியால் செய்யப்பட்ட குற்றம் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, நம்பப்படுகின்ற பொழுது, அப்ப செஷன் ஜட்ஜ் என்ன செய்வாங்க, ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணி அதை அப்படியே சிஜிஎம்க்கு அனுப்பலாம், அல்லது ஒரு ஆர்டர் போட்டு இந்த கேஸ் வந்து நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி அனுப்பலாம். அதன் அடிப்படையில் அல்லது காவல் அறிக்கையின் அடிப்படையில் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் அல்லது ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அத வாரண்ட் ப்ரொசீஜருக்கு இணங்க அந்த குற்றத்தை வந்து விசாரணை செய்யலாம். இதுதான் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப தெரியும், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க, செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அப்படியே சிஜிஎம் அனுப்பலாம், அல்லது ஏடிஜே கோர்ட்டுக்கு அனுப்பலாம், அல்ல எஃப்டிசி கோர்ட்டுக்கு அனுப்பலாம். நீங்க வாரண்ட் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த கேஸை நடத்துங்கன்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆர்டரே போடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 228 கிளாஸ் ஏ. கிளாஸ் பி ல சொல்றாங்க, அந்த வழக்கு ஒருவேளை கோர்ட் ஆஃப் செஷன் மட்டும்தான் நடத்தக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் டிஜேவே என்ன பண்ணுவாரு, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து அவர் ஃப்ரேம் பண்ணிட்டு வழக்கு அவரே நடத்தலாம். டிஜே நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா நேரா சிஜிஎம் அனுப்பலாம், அல்லது ஏடிஜேக்கு அவர் அந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். அண்டர் செக்ஷன் 229 இந்த 226க்கு நிறைய கேசஸ், அதை நான் சொல்லிட்டுனா என்னன்னு சொல்லல. 227 டிஸ்சார்ஜுக்கான கேசஸ். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பிரபல்ல குமார் சமால். யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பிரபல்ல குமார் சமால் 1979, வால்யூம் 3, SCC, பேஜ் நம்பர் 4. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பிரபல்ல குமார் சமால் 1979, வால்யூம் 3, SCC, பேஜ் நம்பர் 4. அடுத்த வழக்கு ராம்பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட். ராம்பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் 1979, ALLWC. இந்த ஜர்னல் பேர் ALLWC, பேஜ் நம்பர் 352. அலகாபாத் ஹைகோர்ட் போட்ட வழக்கு, அவங்க சொன்ன தீர்ப்பு. அலகாபாத் வீக்லி கேஸ் ALLWC. ராம்பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் 1979, ALLWC,
பேஜ் நம்பர் 352 விதின் பிராக்கெட்ல அலகாபாத் ஹைகோர்ட் அண்டர் செக்ஷன் 227 பொறுத்தவரை டிஸ்சார்ஜ் சொல்றாங்க. இது ரெண்டுமே 227க்கான வழக்கு. இது 228க்கு பொறுத்தவரை ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பத்தி சொல்றாங்க. இப்ப ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வருதுன்னு சொன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அதை அனுப்புறாங்க. செஷன்ஸ் கோர்ட் வந்து சார்ஜை ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணலாம், சிஜிஎம்க்கு அனுப்பலாம் அல்லது யாருக்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ஒருவேளை அந்த வழக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஜே தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப டிஜேவே என்ன பண்ணலாம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு கேஸ் அவங்களே நடத்தலாம். சப்செக்ஷன் 1ல வந்து சிஜிஎம்க்கு அனுப்புறத பத்தி சொல்றாங்க. சிஜிஎம்க்கு அனுப்புறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் மூலமா தான் அதை அனுப்பணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அந்த வழக்கு டிஜே தான் விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி என்ன பண்ணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு அவரே அந்த வழக்கு வந்து விசாரிக்கணும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் மாவின் கோடிங்கோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா. மாவின் MAUVIN மாவின் கோடிங்கோ GODINHO கோடிங்கோ மாவின் கோடிங்கோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா 2018 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 358. பொதுவா சார்ஜ் ஃப்ரேமிங் சொன்னாவே விசி சுக்லா கேஸ் தான் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். ஏன்னா பிரைசைஸா இருக்கணும், அனாம்பிகுட்டியா இருக்கணும், கிளியரா இருக்கணும். அத பிறகு நாம பார்க்க போறோம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் டு பி framed by judge on being of opinion that prima facie case of commission of offense by accused is made out, considering facts and circumstances of each case as a whole. இந்த எதிரின் மீது சார்ஜ் வந்து மேட் அவுட் ஆகுதா இல்லையா, பிரைமா ஃபேசி இருக்கிறதா இல்லையா. மாவின் கோடிங்கோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா 2018 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 358. அடுத்த கேஸ்ல டிஃபெக்ட் இன் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுகின்ற பொழுது அதில் ஏதேனும் குறைகள் ஃபிளாஸ் இருந்தால் அது அந்த ட்ரையலை வந்து விஷியேட் பண்ணுமா, பாதிக்குமா. mere omission or defect in framing of charges does not disable criminal court from conviction accused of an offense which is found to have been proved on evidence on record. Chandra Prakash versus State of Rajasthan. அது வந்து விஷியேட் பண்ணாது, பாதிக்காது, அந்த ட்ரையலை வந்து பாதிக்குமானா பாதிக்காது. சந்திர பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2014 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 340. சந்திர பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2014 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 340. அடுத்த கேஸ்லாம், ஏன்னா அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கம்பாரிசன் வித் ப்ரொசீஜர் அண்டர் ஓல்டு கோட். நம்ம நியூ கோட் 1973 தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப 1878 ஒரு கோட் இருக்கு. அந்த சிஆர்பிசி கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் KH அன்னை கவுடா. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் அவருடைய இனிஷியல் வந்து KH அன்னை கவுடா ANNEGOWDA அன்னை கவுடா. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் KH அன்னை கவுடா 1977 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 417.
State of Karnataka versus KH Annagowda, 1977 SEC, page number 417. Comparison with procedure under old code. The State of Karnataka versus KH Annagowda, 1977, volume 1, SEC, page number 417. இதுல சொல்றாங்க பழைய CRPC ஒப்பிட்டு பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, the charge against the accused under the procedure prescribed in the new code is to be framed for the first time by the court of session, while according to the procedure prescribed under the old code, the charge is framed by the committing magistrate, and the court of session is merely given the power to alter or amend the charge if it thinks necessary to do so. ஒருவேளை இந்த கமிட்டிங் கோர்ட் இருக்காங்க இல்லைங்களா, கமிட்டிங் மேஜிஸ்ட்ரேட், அவர்களால் ஏதேனும் சார்ஜ் ஒருவேளை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய குறைகளை ஆல்டர் செய்வதோ, மாற்றி அமைப்பதோ, அமன் பண்ணுவதோ செய்ய முடியுமான்னு சொன்னா, நீதிமன்றம் அவ்வாறு செய்ய நினைக்கும் பட்சத்தில், விரும்பும் பட்சத்தில், நீதியின் நலனுக்கு உகந்தது என்று தெரியும் பட்சத்தில் அதை செய்யலாம். ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் KH Annagowda, 1977, volume 1, SEC, page number 417. Power of court to weigh the evidence. ஒரு எவிடன்ஸினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய வெயிட் என்ன? வெயிட்னா எடை போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. சட்டத்தின் பார்வையில் அது தீர்க்கமாக இருக்கிறதா, அதை வைத்து தண்டிக்க முடியுமா இல்லையா, அப்படிதான் கணக்கு போடணும். நீங்க அதுக்காக எவிடன்ஸை கொண்டு போயிட்டு வெயிட் போடக்கூடாது. While considering the question of framing a charge, the court has undoubted power to sift and weigh the materials for the limited purpose of finding out whether or not prima facie case against the accused has been made out. The court is not to act merely as a post office or a mouthpiece for the prosecution. போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியோ அல்லது மவுத் பீஸ் மாதிரியோ இருக்கக்கூடாது. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் பிரஃபுல்ல குமார், ரொம்ப முக்கியமான வழக்கு இது. தி கோர்ட் இஸ் நாட் டு ஆக்ட் மியர்லி அஸ் எ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் எ மவுத் பீஸ். ஏனென்று சொன்னால், உங்ககிட்ட ஒரு வழக்கு வருதுன்னு சொன்னா அந்த வழக்கை வந்து கரெக்டா நீங்க டீல் பண்ணணும். Union of India versus Prafulla Kumar, 1979, volume 3, SEC, page number 4. Union of India versus Prafulla Kumar, 1979, volume 3, SEC, page number 4. அடுத்த கேஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப். தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஸ்ட், ப்ரூஃப் and judgment which is to be applied finally before finding the accused guilty or otherwise is not exactly to be applied at the stage of section 227 or 228. At this stage, even a very strong suspicion founded upon materials before the magistrate, which leads him to form a presumption opinion as to existence of the factual ingredients constituting the offense alleged, may justify the framing of the charge. Sati Kanta versus State of West Bengal. Sati Kanta, SATA, Sati Kanta versus State of West Bengal, 1977, Criminal Law Journal, page number 1644, Calcutta High Court. இன்னொரு வழக்கு சொல்றாங்க இதே விஷயத்தை. இது 1979 வந்த வழக்கு. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ரிமெம்பரன்சர் லீகல் அஃபேர்ஸ் வெர்சஸ் அனில் குமார்
Banja, Superintendent and Remembrancer, Legal Affairs. Superintendent and Remembrancer, Legal Affairs. Remembrancer, Legal Affairs versus Anil Kumar Banja. Anil Kumar Bunja, BHUNJA. 1979, Volume 4, SCC, page number 274. Superintendent and Remembrancer Legal Affairs versus Anil Kumar Punja, 1979, Volume 4, SCC, page number 274. இப்ப லேட்டஸ்ட் கேஸ்ல சொல்றாங்க 2020ல வந்த ஜட்ஜ்மெண்ட் புவனா பாய் வெர்சஸ் கன்ஷியாம். புவனா பாய் வெர்சஸ் கன்ஷியாம், 2020, Volume 2, SCC, page number 217. Bhuvana Boy versus Kanshiyam, 2020, Volume 2, SCC, page number 217. இந்த வழக்குல சொல்றாங்க சார், at the time of framing charges, only prima facie case is to be seen, and whether case is beyond reasonable doubt is not to be seen at such stage. Court has to see if there is sufficient ground for proceeding against the accused. While evaluating materials, strict standard of proof is not required. Only prima facie cases against the accused is to be seen. Prima facie இருக்குதான் மட்டும் பார்த்தா போதும். But judge is not required to record detailed reasons as to why such charge is framed. எதுக்காக அந்த சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கான்னு சொல்லி டீடைலா அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான காரணத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. On perusal of record and hearing of parties, if judges of opinion that there is sufficient ground for presuming that accused has committed offense triable by court of session, he shall frame charge. இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2020, Volume 2, SCC, page number 217. இந்த விஷயங்களை நாம் வந்து மறக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த சார்ஜுக்கு வந்து இந்த அளவுக்கு இத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எப்பன்னா ட்ரையல் நடத்துறப்ப கூட நாம பார்க்கலாம், ட்ரையல்ல நமக்கு யூஸ் ஆகும். அல்லது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில நேரங்கள்ல ஜட்ஜ்மெண்ட் வச்சு கேள்விகள் கேட்கறாங்க. லாஸ்ட் டிஜே 2020 எக்ஸாம்ல எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கேட்டாங்க தெரியுங்களா? SR பொம்மையில இருந்து எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட் கேட்டாங்க. அதை வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் விடுறது கிடையாது. இல்லைன்னா வெறும் செக்ஷன் மட்டும் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். Under section 229, conviction on plea of guilty. அப்ப plea of guilty பொறுத்தவரை குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கோர்ட்ல வந்து ஒரு அட்மிஷன் பெட்டிஷன் போடுறாரு. அதை பேஸ் பண்ணி தண்டிக்கலாம்னா கண்டிப்பா தண்டிக்கலாம். Under section 230, date for prosecution evidence. குற்றச்சாட்டு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. 313(1)A வந்து கேள்வி கேட்கிறாங்க. உங்கள் மீது வந்து இந்த மாதிரி இந்த சட்டப்பிரிவின் கீழ் நீங்கள் வந்து குற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களா அல்லது வழக்கை மேற்கொண்டு நடத்த விரும்புகிறீர்களா? அக்யூஸ் சொல்லுவார், ஐயா இது வந்து பொய் கேஸுங்க, நான் கேஸ் நடத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உடனே அண்டர் செக்ஷன் 230 CRPC படி அந்த ஜட்ஜ் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணுவாரு. அதான் பிக்ஸ் ஆன் டேட். நார்மலா சீனியர் சொல்லுவாங்க பிக்ஸ் ஆன் டேட் என்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்றைய தினம் அரசு தரப்பில் எத்தனை சாட்சிகள் இருக்கோ அந்த சாட்சியெல்லாம் வரவழைக்கணும். ஒரு ப்ராசிக்யூஷன்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க.
அவர் கண்டிப்பா வரணும், அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கணும், அல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் இருக்கும் அதை கண்டிப்பா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னா அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகுமா, டிஸ்மிஸ் ஆகுமா? அக்யூஸ்ட் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு சார், அக்யூஸ்ட் கிட்ட ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு, அல்லது அந்த அக்யூஸ்ட் வந்து கண்டிப்பா அதை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க, அல்லது சாட்சி கிட்டே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, சாட்சி கண்டிப்பா வரணும், சாட்சி கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் ஒப்படைக்கணும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியுமா? ஒரு மனு போட முடியுமா? மனு போட்டா அதை நீதிமன்றம் அனுமதிக்குமா? எனவே ஒரு சாட்சியிடம் இருந்தோ அல்லது ஒரு எதிரியிடம் இருந்தோ அவரை வந்து கட்டாயப்படுத்தி நீங்க வரவழைக்கணும்னு சொல்லி மனு போட முடியாது, ப்ராசிக்யூஷன்ல பெட்டிஷன் போட முடியாது. அதே போல ஒரு எதிரியின் வசம் இருக்கக்கூடிய அவருடைய பொசஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் கம்பல் பண்ணி நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பெட்டிஷன் போட்டீங்கன்னா அந்த பெட்டிஷன் வந்து லை ஆகாது. 91 சிஆர்பிஸ்ல பெட்டிஷன் போடுறாரு, அக்யூஸ்ட் கிட்ட நல்ல டாக்குமெண்ட் இருக்குங்க, இந்த கேஸுக்கு ரெலவெண்டான டாக்குமெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதை வச்சு அவரை கன்விக்ஷன் பண்ணலாங்க, அதை வச்சு ப்ராசிக்யூஷன் தரப்புல நாங்க கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடுவோம். எனவே வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அல்லது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா அந்த பெட்டிஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை போலவே ஒரு சாட்சியிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்தையோ எந்த ஒரு பொருளையோ நீங்க கண்டிப்பா வந்து ஆஜராகணும், அல்லது கண்டிப்பா அந்த பொருளை கொண்டு வந்து ஒப்படைக்கணும், அல்லது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ப்ராசிக்யூஷன் சைட்லன்னு சொன்னா அந்த பெட்டிஷனை கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்னவென்று சொன்னால் அவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த ஆவணம் அல்லது அந்த சான்று பொருள் அதை அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை நாம வந்து கம்பல் பண்ணி கேட்க முடியாது. அக்யூஸ்ட் கிட்ட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ப்ராசிக்யூஷன் கம்பல் பண்ண முடியாது. விட்னஸ் கிட்ட இருக்குது, அதை ப்ராசிக்யூஷன் வந்து கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா அதை வச்சு நீங்க அவருக்கு எதிர்ப்பா நீங்க வந்து தீர்ப்பு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப செல்ஃப் இன்கிரிமினேஷன் அங்க வரக்கூடாது. சரிங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்புறம் எதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு 132 செக்ஷன் 1 வச்சிருக்காங்களே, அங்கே சொல்லப்பட்டு இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனுக்கு முரண்பாடாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டப்பிரிவை நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த 132க்கு தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமா சொல்லியிருக்காங்க, அஃபிடவிட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு மேட்ரிமோனியல் கேஸ் இருக்கு, 125ல கேஸ் 125ல கேஸ் இருக்கிறப்ப நாம என்ன செய்வோம்? என் மனைவி வந்து சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் சேலரிங்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அந்த டாக்குமெண்ட் அந்த சேலரி ரெஜிஸ்டர் வந்து அவங்க தான் இருக்கு, அதை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க, அல்லது கம்பெனில வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, அந்த கம்பெனில ஒர்க் பண்றது அவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். எனவே அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சம்பள பில் இருக்கு பாருங்க, சம்பள ரசீது, அதை வந்து ஒப்படைக்க சொல்லுங்க. அதை ஒப்படைச்சாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வராதுங்க, வாழ்க்கை பொருளுதவி கொடுக்க வேண்டிய அவசியம் வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பெட்டிஷன் போட்டா அந்த பெட்டிஷன் ஃபேமிலி கோர்ட்டோ அல்லது மகிழா கோர்ட்டோ அல்லது சப்கோர்ட்டோ என்ன பண்ணுவாங்க? டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. அப்ப நாம சொல்லலாம், நாங்க வந்து அண்டர் செக்ஷன் 132 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் நாங்க போட்டிருக்கோம், அது செல்லுன்னு சொல்லுவோம். ஆனா எதிர்பார்த்து என்ன சொல்லுவாங்க? அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்லப்பட்டிருக்குங்க, ஒரு ஆவணத்தை யார் தாக்கல் செய்கிறார்களோ அந்த ஆவணத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அதை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாங்க வந்து டாக்குமெண்ட் வந்து எந்த டாக்குமெண்ட் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க எவிடன்ஸ் ஆக்ட் ஜெயிக்குதா, கான்ஸ்டிடியூஷன் ஜெயிக்குதா? கான்ஸ்டிடியூஷன் தான் அங்க வெற்றி பெறும்.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரைட் ஆர் பிரைட் க்ரூம், மணமகனோ அல்லது மணமகளோ, அவங்களுடைய அசையா சொத்துக்கள், அவங்க எங்க பணிபுரியுறாங்க, என்ன பண்றாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா அது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுக்கணும், அஃபிடவிட்டா கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அது பொய் சொல்றாங்க, நிறைய பேர்ல நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப மேட்ரிமோனியல் கேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட். இதைத்தான் சொல்றாங்க இங்கே. வாதி தரப்புல நீங்க ஒரு மனு போட்டு சாட்சி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்டோ ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டோ அல்லது அந்த சாட்சியை கண்டிப்பா நீங்க ஆஜராகணும்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது. அதே போல எதிரிகிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அல்லது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை வந்து கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னா அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் தான் ஆகும், அது லை ஆகாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 230 வாதி தரப்புக்கான அந்த சாட்சியத்திற்காக தேதியை நிர்ணயம் செய்வது. அண்டர் செக்ஷன் 231 எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன், வாதி தரப்புக்கான சாட்சியம். ஒரு தேதி பிக்ஸ் பண்ணிட்டாரு டிஜே அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இங்க இந்த சாப்டரை பொறுத்தவரை டிஜே தான். ஒரு டிஜே வந்து ஒரு தேதி பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த தேதியில அரசு தரப்புல எத்தனை சாட்சிகள் இருக்காங்களோ அத்தனை சாட்சிகளையும் அந்த தேதியில் ப்ராசிக்யூஷன் தரப்புல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா நீதிபதி நினைச்சாருன்னா அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சாட்சியை வேண்டுமானாலும் குறுக்கு விசாரணையா இருக்கலாம், ரீ எக்ஸாமினேஷனா இருக்கலாம், எக்ஸாமினேஷன் இன் சீஃபா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதையெல்லாம் என்ன செய்யலாம், தள்ளி போட முடியும். அது வந்து நீதிபதி நினைக்க வேண்டிய, நீதிபதி நினைத்தால் அதை செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 231, அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2ல தான் சொல்றாங்க டெஃபர் பெட்டிஷன். இந்த டெஃபர் பெட்டிஷன் போடுறதே அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2 தான். டெஃபர் பெட்டிஷன் எங்க போடுறாங்க, செஷன்ஸ் கோர்ட்ல. அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2 எதுக்காக போடலாம், முக்கியமான விட்னஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த விட்னஸ் கொண்டு வந்திருப்பாங்க ப்ராசிக்யூஷன். பிடிஎல் 1 2 விட்டுருப்பாங்க அல்லது பிடிஎல் 1 விட்டுட்டு இருப்பாங்க, பிடிஎல் 2 கொண்டு வந்து இன்னைக்கு இந்த சாட்சி தான் வந்துட்டாங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம், டெஃபர் பண்ணலாம். அல்லது உண்மையிலேயே அந்த கேஸ்ல வந்து நாம ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டோம், நோட்ஸ் போட்டு வச்சிருந்திருக்க மாட்டோம், போதுமான அளவுக்கு நான் வந்து எனக்கு டைம் இல்லைங்க, வேற கேஸ்ல என்கேஜ் ஆகிட்டேன், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்னால இன்னைக்கு கேஸ் வந்து ட்ரையல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். சில ஜட்ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா அதெல்லாம் முடியாது, வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நீங்க எக்ஸாமினேஷன் இன் சீஃப் எடுத்த அன்னைக்கே நீங்க வந்து கிராஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப புத்திசாலித்தனமா சில பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ஒரே லைன் சிக்னல்ல பேசுவாங்க கோர்ட்ல, அப்படியே கழுத்துல கையை காட்டி எனக்கு சரியில்லை, த்ரோட் சரியில்லை, என்னால கிராஸ் பண்ண முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜட்ஜிக்கு அந்த கோர்ட்டுக்கு வேற வழியே இருக்காது, அட்ஜான் பண்ணி தான் ஆகணும். பெரிய பெரிய சீனியர் அழகா டெக்னிக்கா யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு கோர்ட்டுக்கிட்ட நம்ம சண்டை போட்டுருக்கணும், ஓப்பன் கோர்ட்டுக்கு போவாரு, ஒண்ணு ஜூனியர் விட்டு சொல்லுவாரு, அதுக்கும் அந்த ஜட்ஜி அதெல்லாம் முடியாது, சீனியர் வர சொல்லுங்கன்னு. ஜூனியர் என்ன சொன்னாங்க, சீனியர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லலாம் அல்லது உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம், எது சொன்னாலும் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் முடியாது சார், நீங்க உங்க சீனியர் வர வைங்க, இல்ல நீங்களா கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நேரத்துல சீனியர் உள்ள வர்றப்ப என்ன பண்ணுவான்னா அழகா டெக்னிக்கா ஓப்பன் கோர்ட்ல வந்து தொண்டை சைடுல கையை காட்டிட்டு சிக்னல் காட்டிட்டு போயிட்டே இருக்கும். இப்படியும் நம்ம அட்ஜாயின்மெண்ட் வாங்கலாம். அட்ஜாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இதுவும் ஒரு அழகான காரணங்கள், இது டெக்னிக். அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 232 வாதி தரப்புல ப்ராசிக்யூஷன் சைடுல வந்து எல்லா விட்னஸும் விசாரிச்சுட்டாங்க, எதிரியும் விசாரிச்சுட்டாங்க, எதிரிகிட்ட கேள்வி கேட்டு விசாரிச்சுட்டாங்க. இப்ப 2 தரப்பு வாத பிரதிவாதங்கள் கேட்டு முடிக்கப்பட்டது. எதிரிதான் இந்த குற்றத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு சாட்சியம் எதுவே இல்லை, போதுமான சாட்சியம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம், நீதிமன்றம் அவரை விடுதலை செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 232.
ஒரு no sufficient, there is no sufficient evidence against the accused on the basis that that person has to be released on under section 232. Under section 233, entering upon defense, எதிர்வாதம் செய்ய முற்படுதல். under section 232 படி அந்த எதிரியை விடுதலை செய்யலை. விடுதலை செய்யாத பட்சத்தில் எதிர்வாதம் செய்வதும். அப்ப டிஃபென்ஸ் உள்ள வராங்க. டிஃபென்ஸ் தரப்புல ஏதாவது சாட்சி இருக்குன்னா சாட்சி கொடுக்கலாம். அல்லது டிஃபென்ஸ் தரப்பா எழுத்துப்பூர்வமா நீங்க ஏதாவது உங்களுடைய டிஃபென்ஸ் சொல்றீங்கன்னா, உங்களுடைய எதிர்வாதத்தை சொல்றீங்கன்னு சொன்னா, அந்த எழுத்து மூலமான எதிர்வாதுரையை நீங்கள் தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்கின்ற பொழுது அதை கற்று பண்டலோட சேர்த்துருவாங்க. பார்ட் இன் பார்சல் ஆஃப் பண்டல். நம்ம சிவில் சூட் ஃப்ரேம் பண்றப்ப என்ன சொல்லுவோம், எந்த ஒரு டாக்குமெண்ட் இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் பார்ட் இன் பார்சல் ஆஃப் திஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்றோம். அதை போலதான் அண்டர் செக்ஷன் 233 உட்பிரிவு 2ல டிஃபென்ஸ் சைடு அவங்களுடைய டிஃபென்ஸை எழுத்துப்பூர்வமா சொல்லி இருந்தாங்கன்னா அதை கேஸ் பண்டல்ல சேர்த்து கொள்ள வேண்டும், வழக்கு கட்டோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, சாட்சி யாராவது முன்னிலைப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்தவோ அல்லது ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க, அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி எதிரி என்ன பண்றாரு, ஒரு மனு போடுறாரு. இந்த சாட்சி எல்லாம் வரணுங்க. அந்த மனு டிராகன் ஆன் ப்ரொசீடாக இருக்கும் பட்சத்தில் டீஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, டிலே பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அல்லது நீதியின் நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, நீதியினுடைய குறிக்கோள்களை சிதைக்கும்படி இருக்கக்கூடாது. அது போன்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இது நியாயப்படி சரியானதுதான், நீதியின்படி இது சரியானதான் என்று சொல்லி நீதிபதி நினைத்தார்னா அந்த மனு அளவாகும். அண்டர் செக்ஷன் 234 ஏறு வரிசையில் இருக்கிறது பாருங்க, 2, 3, 4 ஆர்குமெண்ட்ஸ். எதிர்த்தரப்புக்கான சாட்சி எல்லாம் எடுத்துட்டாங்க, ப்ராசிக்யூஷன்ல சாட்சி எடுத்துட்டாங்க. அப்ப ஆர்குமெண்ட் யார் பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் சம்மப் பண்ண வேண்டும், தொகுத்துரைக்க வேண்டும், சம்மப் என்று சொல்வார்கள். அதன் பின்னிட்டு தான் டிஃபென்ஸ் லாயர் அவருடைய பதில் உரையை சொல்லுவார். இதுல ஏதாவது சட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கவுன்சில் கோர்ட்டினுடைய அனுமதியோடு அந்த சட்ட பிரச்சனை குறித்து வாதி தரப்பு வாதங்களையும் டிஃபென்ஸ் சைடு வாதங்களையும் கேட்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 235 ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல் ஆஃப் கன்விக்ஷன், விடுதலை தீர்ப்பு அல்லது தண்டனை தீர்ப்பு, அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை கேட்டு அறிந்த பின்பு அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்குவார். வாத பிரதிவாதங்கள் கேட்டு முடிச்சாச்சு, ஆர்குமெண்ட் முடிஞ்சு போச்சு. 234 ஆர்குமெண்ட் முடிச்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ்மெண்ட் வரும். அண்டர் செக்ஷன் 235 சப்செக்ஷன் 2 எதிரி கன்விட் பண்றாங்க. இப்ப 360 அங்க யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 360 சிஆர்பிசியை பொறுத்தவரை அதை படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 3 அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 360ல என்ன பண்ணலாம், அவங்கள மன்னிச்சு கூட விடலாம். அப்ப எதிரி தரப்பு கிட்ட கேட்டுட்டு நீங்க ஏதாவது 360 பேஷன் கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்கணும், அல்லது இந்த தண்டனை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கணும். அதன் பிறகுதான் தண்டனை வழங்க முடியும்.
அண்டர் செக்ஷன் 235 2 தரப்பு வாதங்களை கேட்கறாங்க. சட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்ட பிறகு என்ன பண்ண நீதிபதி தீர்ப்பு வழங்குவார். சப்செக்ஷன் 2ல வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் பண்றாங்கன்னு சொன்னா அவர் 360 சிஆர்பிசியின் படி நீங்க இன்வோக் பண்ண போறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர் தரப்போ கேட்கணும். அப்ப இது சம்பந்தமா எதிரி தரப்பை கேட்ட பிறகுதான் அதன் பிறகு அவர் என்ன பண்ணும், தண்டனையை வழங்கணும். அண்டர் செக்ஷன் 236 இந்த 235 படிக்கின்ற பொழுது சிபிசில ஆர்டர் சிபிசில நீங்க ஆர்டர் 20 நீங்க பார்த்தே ஆக வேண்டும். சிபிசில ஒரு சூட்டை விசாரிச்சு முடிச்சுட்டாங்க சார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு முடிச்சாச்சு. அதன் பிறகு என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்றாங்க. தீர்ப்பை எவ்வளவு நாள்ல வழங்க முடியும் யாராவது சொல்லுங்க சார். உரிமையல் நடைமுறை சட்டத்துல ஒரு வழக்கை விசாரணை செய்து முடிக்கப்பட்ட பிறகு இருதரப்பு வாதங்களையும் இருதரப்பு ஆவணங்களையும் சான்று பொருட்களையும் பார்வையிட்ட பிறகு அந்த நீதிபதி தீர்ப்பை எவ்வளவு தினங்களுக்குள் பகரப்பட வேண்டும் சார் யாராவது சொல்லுங்க சார். சிபிசில ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளவு நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அது எந்த ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்டர் 20 ரூல் 1ங்களா, ஆர்டர் 20 ரூல் 1ல எவ்வளவு நாட்களுக்குள்ளாக தீர்ப்பு வழங்க வேண்டும், 30 நாளா 60 நாளா 90 நாளா. 30 நாள்ல தீர்ப்பு கொடுக்கலாம், அதன் பிறகு 15 தினங்களுக்குள்ளாக தீர்ப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த தீர்ப்பை எழுதி வச்சுட்டு 60 தினங்களுக்குள்ளாக தீர்ப்பு கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 236 ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பா அந்த அக்யூஸ்டுக்கு வந்து என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருந்தா அது சம்பந்தமாக இது எல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணலாம், சாட்சியம், அதுக்கு தனியா சாட்சியம் எடுக்கலாம். அதன் அடிப்படையிலும் ஒரு டிஜி வந்து முடிவு செய்யலாம். இப்ப 229 235 229 என்னது, குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கில்டி மெமோ போடுறது, அட்மிஷன் பெட்டிஷன். 235 என்னது, விடுதலை அல்லது தண்டனை. 235 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறாங்க. அந்த தண்டனையை, அந்த குற்றச்சாட்டு எல்லாவற்றையும் நீதிபதி என்ன பண்ணும், படிச்சு காட்டணும். படித்து காட்டி நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களா, நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு முந்தைய தண்டனை பற்றி அல்லது பிராசிக்யூஷன் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியத்தின் அடிப்படையில், பிராசிக்யூஷன் சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி சொல்லாதீங்க. இந்திய தண்டனை பற்றி அதுல என்னென்ன வாதி தரப்பால என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது அதுல சாட்சி ஏதாவது சொல்றாங்கன்னா அதை நீங்க பேஸ் பண்ணாதீங்க, மற்றதை மட்டும் பார்த்தா போதும். ப்ரீவியஸ் கன்விக்டடா ரைட், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த ட்ரையல் முடிச்சிட்ட பிறகு சப்சிக்வெண்டா என்ன பண்ணலாம், அந்த முந்தைய தண்டனை ப்ரீவியஸ் கன்விக்ஷன் பற்றி அதுக்கு சாட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சாட்சியம் எடுக்கலாம். அதன் பேரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன பண்ணலாம்னா தன்னுடைய முடிவை மாற்றி அமைக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த விஷயங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அண்டர் செக்ஷன் 237 ப்ரொசீஜர் இன் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2. 199 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 199 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது? ஏன்னா நம்ம இப்ப பார்த்து கொண்டிருப்பது 237. ஆனா 199 எதை சொல்றாங்க, ஒரு டிஃபார்மேஷனை பற்றி சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 எதை பற்றி சொல்றாங்க, ஒரு குடியரசுத் தலைவரோ கவர்னரோ துணைநிலை ஆளுநரோ அல்லது பிரதமரோ மாநில அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ இவர்கள் மீது யாராவது ஒரு நபர்
ஒரு அவதூறை பரப்பிட்டாங்கன்னு சொன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 199 சப்செக்ஷன் 2. இப்ப காவல் அறிக்கையின் பேரில் இல்லாமல் வேறு விதமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேரடியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு மனு போடுவார், மாநில முதலமைச்சரை இந்த நபர் அவதூறாக பேசிட்டார், எனவே அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு மனு போடுறார் பாருங்க, ஒரு பிராது கொடுக்கிறார் கம்ப்ளைண்ட், அது போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அங்க எஃப்ஐஆர் போட்டு அதன் பேரில் வந்ததா? கிடையாது. ஆன் போலீஸ் ரிப்போர்ட் கிடையாது, அதர் தான் போலீஸ் ரிப்போர்ட். இதுதான் 237 சொல்றாங்க. இப்ப அமர்வு நீதிமன்றம் பதிவு செய்யும் காரணங்களுக்காக மட்டுமே அல்லது வேற மாதிரியா அவங்க உத்தரவு போட்டாங்கன்னா, வேறு மாதிரியாக உத்தரவு எதுவும் போடவில்லை என்று சொன்னால் நீங்க என்னென்ன ப்ரொசீஜரை செய்யலாம்? ஒரு கோர்ட் ஆஃப் செஷன் அவங்க பதிவு செய்யக்கூடிய காரணங்கள் என்னென்ன இருக்கிறதோ, அல்லது அதே கோர்ட் ஆஃப் செஷன் வேற விதமாக உத்தரவு போட்டு இருந்தால் மட்டுமே, மற்றபடி அந்த எதிரிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அந்த எதிரி இந்த மாதிரி டிஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது, அதை வாதி தரப்பு சாட்சியாக விசாரிக்க வேண்டும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இதை வெளியில விசாரிக்கூடாது, ஓபன் கோர்ட்ல விசாரிக்கூடாது, இதை க்ளோஸ்டு கோர்ட்ல தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதை க்ளோஸ்டு கோர்ட்ல தான் விசாரிக்கணும். ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு எதிரான ஒரு டிஃபாமேஷன் சூட், டிஃபாமேஷன் கேஸ், மாநில முதலமைச்சருக்கு எதிரான ஒரு வழக்கு, இதை ஓபன் கோர்ட்ல விசாரிக்காதீங்க, க்ளோஸ்டு கோர்ட்ல விசாரிப்போம் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், எனவே அதன் அடிப்படையில் அந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கை அந்தரங்கமாக நீதிமன்றத்தை மூடிவிட்டு விசாரணை செய்யலாம். இதுதான் இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2 பார்க்கின்ற பொழுது ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 11 இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2 இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், போக்சோ ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 37 இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், Domestic Violence Act under section 16 in camera proceedings, Indian Marriage Act under section 22 in camera proceedings. எந்தெந்த ஆக்ட்ல ஒரு வழக்கை ஒரு நீதிமன்றம் அந்தரங்கமாக நடத்த வேண்டும், அதாவது நீதிமன்றத்தினுடைய கதவுகள் ஜன்னல்களை பூட்டிவிட்டு ஒரு கிரீன் ஸ்கிரீன், பச்சை ஸ்கிரீன்ல திரை சீலை, அதுல ரகசியமாக நடத்தப்படக்கூடிய விசாரணை. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த வழக்கு ஏதாவது அதுல எதிரிகள் யார் இருந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்களோ அத்தனை எதிரிகளும் அல்லது அவர்களில் யாராவது ஒரு நபர் நீதிமன்றம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க அல்லது அக்யூட்டல் பண்றாங்க, அவர்கள் மீது அவர்களில் யாராவது ஒரு நபர் மீது குற்றம் சாட்டுவதற்கு நியாயமான காரணம் எதுவும் இல்லை என்பதாக நீதிபதி நினைக்கிறார். அப்ப குடியரசுத் தலைவரோ, துணை குடியரசுத் தலைவரோ, மாநில அமைச்சர்களோ, ஆளுநர்களோ அல்லது ஆட்சியாளர்களோ இவர்களை தவிர யாருக்கு எதிராக குற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டதோ அவரை, அந்த எதிரியை, அந்த எதிரிக்கு அல்லது பல எதிரிகள் இருப்பாங்க, அவர்களில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த எதிரிகள் ஒருவருக்கு மேற்பட்டவராக இருக்கும் பொழுது அவர்களில் யாருக்கேனும் எவருக்கேனும் அவர் ஏன் நஷ்ட ஈடு கொடுக்க கூடாது என்பதற்கு காரணம் காட்டுமாறு நீதிமன்றம் தன் விருப்ப உரிமையை அல்லது அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றதோ அல்லது அக்யூட்டல் பண்றதோ அந்த உத்தரவு மூலமாக கூட ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். அப்ப குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநிலத்தினுடைய ஆளுநர், ஒன்றியத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்,
இவர்கள் நீங்களாக. இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொன்னா அதை விட்டுருவாங்க. மற்ற கேசஸ் இருக்கு இல்லைங்களா, டிஃபாமேஷன் கேஸ் போடுறாங்க. அப்ப ஒரு நபர் டிஃபார்ம் பண்ணிருக்காரு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் வந்து டிஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு நபருக்கு ஃபேம் இருக்கிறது என்று சொன்னால் அதை டிஃபேம் பண்ணக்கூடாது. புகழ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புகழை வந்து கெடுக்கிற அளவுக்கு அவதூறு செய்யக்கூடாது. ஆர்காட் என் வீராசாமி வர்சஸ் ஜே ஜெயலலிதா வழக்கு. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. டிஃபாமேஷன் சொன்னாவே இந்த எஸ்டிமேஷன் அமாங் த சொசைட்டி, இந்த சமூகத்தின் மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய நற்பெயரையும் எனக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் என்னிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களையும் குண நலன்களையும் இவர் அவதூறு செய்து விட்டார், என்னை பத்தி தப்பா நினைக்கிற மாதிரி இவர் பண்ணிட்டாரு. அந்த விஷயத்தை வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணாதான் சார் கேஸ் நிக்கும், இல்ல கேஸ் ஆகிட்டார். இப்ப யார் யார் வந்து டிஃபாமேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்க கிட்ட என்ன பண்ணும், அக்யூட்டல் அல்ல டிசார்ஜ் பண்றதுக்கு முன்பாக ஏன் நீங்க வந்து நஷ்டீடு நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நியாயமான காரணம் தான், அந்த காரணத்தை வந்து நீங்க குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அது மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் அவற்றை ரெக்கார்ட் பண்ணிக்கணும், பதிவு செய்து அதை பெருஸ் பண்ணும், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க, அதை பரிசீலிக்க வேண்டும். அந்த குற்றச்சாட்டுக்கு நியாயமான காரணம் எதுவும் இல்லை என்று நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது இப்ப 1000 ரூபாய்க்கு மேற்படாத ஒரு ஃபைன், அதை நிர்ணயிக்கும் தொகையை நஷ்ட ஈட்டு தொகையாக எதிரிக்கு அல்லது எதிரிகள் ஒவ்வொரு நபருக்கும் செலுத்த வேண்டும். பொய்யா ஒருத்தர் மீது வந்து நீங்க வந்து டிஃபாமேஷன் சூட் போட்டு அவர் கோர்ட் கேஸ்னு இழுத்து அலைய வச்சிருக்கீங்க, அவர் ஒரு அக்யூஸ்டா இதுல வச்சிருக்கிறீங்க, அதனால அவருக்கு மன ரீதியா உடல் ரீதியா அவருக்கும் சமுதாயத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? எனவே அந்த அக்யூஸ்டுக்கு நீங்க வந்து 1000 ரூபாய் ஃபைன் போடுங்க, 1000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுங்க, எத்தனை அக்யூஸ் இருக்காங்களா ஒவ்வொருத்தங்களும் 1000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒரு உத்தரவு போடலாம். அதற்கான காரண காரியங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 4ல சொல்லப்பட்ட மாதிரி நஷ்ட ஈடு ஒரு நடுவரால் போடப்பட்ட அபராதம் அதை போலவே என்ன பண்ணும், வசூலிக்கணும். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஃபைன் போடுறான்னா அவர் எப்படி வந்து how to collect the fine amount, அவர் எவ்வாறு வந்து அந்த அபராத தொகையை வசூல் செய்கிறாரோ அதே போலவே இங்க வசூல் செய்யணும். சப்செக்ஷன் 6 சப்செக்ஷன் 4 படி நஷ்டஈடு செலுத்துமாறு உத்தரவிட்ட பிறகு யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உத்தரவில் இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாவற்றையும் இந்த சட்டப்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் முறையீடு இருக்கு பாருங்க, அது சம்பந்தமாக உரிமை வழக்கு கட்டுப்பாடு அல்லது குற்ற வழக்கு கட்டுப்பாடு, அது எதுல இருந்தும் அவர் வந்து தப்பிக்கவே முடியாது, அவருக்கு எக்ஸம்ஷனே கொடுக்க முடியாது. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு எதிரி இருக்கிறாரு, அவருக்கு இந்த பிரிவின்படி செலுத்தப்பட்ட தொகை எதுவாக இருந்தாலும் சரி, இதே விஷயம் தொடர்பாக இதன் பின்பு நீங்க வந்து உரிமை வழக்கு ஏதாவது போட முடியுமா, நஷ்டஈடு ஏதாவது அளிக்குமாறு நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் வேண்டும். இப்ப நஷ்டஈட்டு செலுத்துவதற்கு செக்ஷன் 4ல சப்செக்ஷன் 4ல சொல்லிட்டாங்க, நஷ்டஈடு அவங்களும் செலுத்துறாங்க. இதை எதிர்த்து இந்த மாதிரி கோர்ட் வந்து எங்களை நஷ்டஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமானா கண்டிப்பா ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஏனென்று சொன்னால் இந்த வழக்கை விசாரணை செய்வது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இங்க இருந்து போகணும்னு சொன்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும்.
ஹைகோர்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துல என்னென்ன காரியங்கள் அடிப்படையில் நம்ம வந்து மேல்முறையீடு செய்ய முடியும்? யாராவது சொல்லுங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இது. அடிக்கடி இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மாடிஃபிகேஷன் போலாம். அடுத்தது, ஹைகோர்ட்டுக்கு நீங்க வந்து அப்பீல் போறீங்கன்னு சொன்னாவே சிபிஸ்ல பாத்தீங்கன்னா 96ல அப்பீல் போறீங்க. ஒரு டிகிரி ஆர் ஜட்ஜ்மெண்ட். டிகிரி பற்றி எதுல சொல்லிருக்காங்க? அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் 2 ஆஃப் சிபிஸ்ல சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பற்றி எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? அதை போலவே ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் பற்றி எதுல சொல்லப்பட்டிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 அது ஆர்டர், அத சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டிக்ரீனா என்னன்னு சொல்றாங்க. எனவே அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டிக்ரி, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஜட்ஜ்மெண்ட், அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 ஆர்டர். இதை மூன்றை எதிர்த்து நாம என்ன பண்றோம்? அப்பீல் போலாம். ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ல அப்பீல் போறீங்கன்னா 96 படி, அண்டர் செக்ஷன் 96 படி ஃபர்ஸ்ட் அப்பீல் போறீங்க. செகண்ட் அப்பீல் போறீங்கன்னா அண்டர் செக்ஷன் 100 படி போறீங்க. இதே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதுல அப்பீல் போறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 104ல போடுவீங்க. எல்லா இடத்துக்கும் 4 செக்ஷன் வருது பாருங்க. 96ல இருந்து 100, 96 100, 100ல இருந்து 104. ஃபர்ஸ்ட் அப்பீல் 96, செகண்ட் அப்பீல் 100. இந்த ரெண்டு அப்பீலும் எதுல இருந்து போறது? டிகிரி அல்லது ஜட்ஜ்மெண்ட். ஆனா ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டர் மேல நீங்க அப்பீல் போறீங்கன்னு சொன்னா அது 104ல நீங்க போகணும். இப்ப செகண்ட் அப்பீல் நீங்க சிபிஎஸ்ல போறீங்கன்னு சொன்னா சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தா நீங்க போவீங்க. அப்பதான் உங்களுடைய செகண்ட் அப்பீல் கேன் பி லை ஆகும். இதே 372ல சிஆர்பிஎஸ்ல அப்பீல் போனானா ஒரு விக்டிமும் அப்பீல் போகலாம். ஒரு தண்டனையை எதிர்த்து அப்பீல் போகலாம். குறைந்தபட்ச தண்டனை கொடுத்துட்டாங்க, அதிகபட்ச தண்டனை கொடுங்க, அதுக்கு அப்பீல் போகலாம். ப்ராசிக்யூஷன் தரப்புல நியாயமா இந்த கேஸ் விசாரிச்சா அவருக்கு குறைஞ்சது வந்து 10 ஆண்டுகள் தான் கொடுக்கணும், இந்த கோர்ட் வந்து 2 வருஷம் கொடுத்துட்டாங்க, இது தப்புங்க. அப்ப ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவாங்க? அந்த தண்டனையிலிருந்து தண்டனை குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகமா கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பீல் போகலாம். இதே டிஃபென்ஸ் தரப்புல என்ன பண்ணுவாங்க? தண்டனை கொடுத்துட்டாங்க, அதை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்பீல் போகலாம். எனவே அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 7 படி சப்செக்ஷன் 4ல வந்து நஷ்டஈடு கொடுங்கன்னு சொல்றாங்க, அதை எதிர்த்து அப்பீல் போக முடியுமானா தாராளமா போகலாம். சப்செக்ஷன் 4ல காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அந்த உத்தரவை எடுத்து சப்செக்ஷன் 7ல நம்ம ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிடலாம். இந்த அப்பீல பொறுத்தவரை சிபிஎஸ்ல சொல்றாங்க 25,000 ரூபாய்க்கு குறைவான ஒரு தீர்ப்பு, ஒரு மணி சூட் 25,000 ரூபாய் பிரச்சனை, அப்பீல் போக முடியுமா சார்? சொல்லுங்க சார். 25,000 ரூபாய்க்கு உட்பட்ட ஒரு பண சம்பந்தமான ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்னு போடுறாங்க மேடம். 25,000 ரூபாய் அப்பீல் போக முடியுமா? முடியாது. 25,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அப்பீல் போகலாம். ஆனா சிஆர்பிஎஸ்ல சொல்றாங்க 1000 ரூபாய்க்கு மேற்படாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க 1000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது, நாட் எக்ஸீடிங் 1000 rupees சொல்றாங்க. அப்ப சிபிஎஸ்ல சொல்றாங்க 25,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அப்பீலே போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சிஆர்பிஎஸ்ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க
1000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்க நஷ்டீடுக்கு நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல 1000 ரூபாயா இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து நீங்க சப்செக்ஷன் 7ல நீங்க அப்பீல் போலாம்னு சொல்றாங்க. இதுதான் சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும் உள்ள வித்தியாசம். அதே போலவே ஒரு கேள்வி, சம்மன் சர்வ் பண்றாங்க. சர்வ் பண்ணக்கூடிய சம்மனே வீட்டுல எதிர்பார்த்து இல்லை. ஆனா வீட்டுல ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண் இருக்கிறாங்க, 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்ணு இருக்கிறாங்க. ஒரு சிவில் கேஸ்ல அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணணும். அவ்வாறு சம்மன் சர்வ் பண்றாங்கன்னு சொன்னா யாருக்கிட்ட சர்வ் பண்ண முடியும்? அடல்ட் மேல் அடல்ட்டா? சிவில் கேஸை பொறுத்தவரை யாருக்கிட்ட? அன்பு செல்வி மேடம் சொல்றாங்க, இன் சிபிசி எனி பர்சன் சொல்றாங்க. ஒரு சம்மன் வந்து சர்வ் பண்றாங்க சார். சம்மன் பற்றி சர்வீஸ் ஆஃப் சம்மன் நீங்க எதுல படிச்சிருக்கீங்க? எந்த ஆர்டர்ல சம்மனை பற்றி சொல்றாங்க? ஆர்டர் 5ல தான் சொல்றாங்க. ஆர்டர் 5ல மிக முக்கியமானது எது? ஆர்டர் 5 ரூல் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலதான் கேள்வி, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. எனவே ஆர்டர் 5 ரூல் 15 ஆர்டர் 5 ரூல் 15ல சொல்றாங்க, ஒரு சம்மனை நீங்க சர்வ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவங்க வந்து அடல்ட்டா இருக்கணும். வயது வந்த ஆண் அல்லது பெண் அந்த உறுப்பினர்களிடம் சம்மனை சர்வ் பண்ணலாம். ஆர்டர் 5 ரூல் 15ல சொல்றாங்க. அதுவே சிஆர்பிசில நீங்க அண்டர் செக்ஷன் 61 எடுத்து படிச்சு பாருங்க. அதுல யாருக்கிட்ட சம்மன் சர்வ் பண்ணுன்னு சொல்றாங்க? சிபிசில சொல்றாங்க சார், அது ஆம்பளையாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அடல்ட் பர்சனா இருந்தா ஆர்டர் நம்பர் 5 ரூல் 15 படி யார்கிட்ட வேணாலும் சம்மன் சர்வ் பண்ணலாம். ஆனா 61 சிஆர்பிசில சொல்றாங்க, ஒரு சம்மனை சர்வ் பண்ண எடுத்துட்டு போறாங்க, அக்யூஸ்ட் வீட்டுல இல்ல. இப்ப சர்வீஸ் ஆஃப் சம்மன் யார்கிட்ட கொடுக்கலாம்? இதுல கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகிறது. அதை போலவே 69 வெரி இம்பார்ட்டன்ட். சிஆர்பிசியை பொறுத்தவரை கிரிமினல் கேஸாக இருக்கும் பட்சத்தில் ஆண் நபரிடம் மட்டும்தான் சம்மனை வந்து இஷ்யூ பண்ணணும். ஆனால் சிபிசியை பொறுத்தவரை ஆர்டர் 5 ரூல் 15 படி அந்த குடும்பத்தில் பிரதிவாதியினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது வந்த அடல்ட் மேல் ஆர் ஃபீமேல் அவங்க கிட்ட சம்மன் இஷ்யூ பண்ணணும். சரிங்க, அப்பீல் போறீங்க நீங்க அண்டர் செக்ஷன் 237 சப்செக்ஷன் 18 சப்செக்ஷன் 7 படி நீங்க அப்பீல் போறீங்க. சப்செக்ஷன் 8ல என்ன சொல்றாங்கன்னா, நஷ்டஈடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து கோர்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த மேல்முறையீடு வந்து தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட கால அளவு இருக்கு. 30 நாள் நீங்க அப்பீல் போனா போயிடணும், அல்லது 60 நாள் அப்பீல் போனா 60 நாட்களுக்குள்ளாக நீங்க அப்பீல் போக வேண்டும். அவ்வாறு அப்பீல் நீங்க போறீங்கன்னு சொன்னா அந்த அப்பீல் பீரியட் முடிவடைவதற்கு முன்பாகவே அந்த நஷ்டஈட்டை என்ன பண்ண டெபாசிட் பண்ணிடணும். அல்லது
அப்பீல் நீங்க தாக்கல் பண்ணிட்டீங்க, அப்பவும் டெபாசிட் பண்ணணும். இந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் அப்பீல் அதுக்குள்ள டெபாசிட் பண்ணணும். அல்லது அப்பீலே நம்ம ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டோம், அப்பவும் டெபாசிட் பண்ணிடணும். அந்த காம்பன்சேஷனை டெபாசிட் பண்ணணும். அந்த அப்பல்லட் கோர்ட் வந்து அந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக பாதிக்கப்பட்டவருக்கு அந்த நஷ்டஈட்டை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கேசஸ் பெண்டிங் பிஃபோர் அப்பல்லட் கோர்ட். கோர்ட் வேணா வாங்கி வச்சுக்கலாமே தவிர அக்யூஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 238 சாப்டர் நம்பர் 19 207 படி காப்பீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. போலீஸ் போட்ட ஒரு கேஸ் அது. எதிரியை கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப ஜட்ஜி என்ன கேட்கணும்? 207 படி காப்பீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா இல்லையா அதை கேட்பாங்க. ஏனென்று சொன்னால் கோர்ட்ல வந்து அக்யூஸ்ட் நடந்துகிற முறையை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். டெமனர் ஆஃப் விட்னஸ் தனியா இருக்கு. அதே போலவே அக்யூஸ்ட் வந்து கரெக்டா நடந்துக்கணும். கோர்ட்ல ஏனோ தானோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சட்ட பட்டனெல்லாம் கழட்டி விட்டு வருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இடுப்புல கையை வச்சுட்டதெல்லாம் நிற்பாங்க. இதையெல்லாம் ஜட்ஜி மேல உட்காந்து டயஸ்ல உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். ஜட்ஜி ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அக்யூஸ்ட் கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுவோம். கோர்ட்டுக்கு வரப்ப சட்ட பட்டனெல்லாம் போடணும், அழகா தலை சீவிட்டு வரணும், நல்லா நீட்டா வரணும், தலை குனிஞ்சு அழகா கை கட்டினு நீங்க தலை குனிஞ்சு அழகா பவ்யமா நிக்கணும். இதுதான் நீங்க நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை. நீங்க இங்க வெளியில சுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப டீசென்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லா அட்வொகேட்ஸ். Cases instituted on a police report, chapter number 19 under section 238. 207 படி எல்லா காப்பீஸும் அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அக்யூஸ்ட் எல்லாம் கரெக்டா போலீஸ் ஆகிறாங்களா, கோர்ட்ல ஆஜராகிறாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. இப்ப நீதிபதிக்கு திருப்தி ஏற்படும். அண்டர் செக்ஷன் 239 டிஸ்சார்ஜ், 227 டிஸ்சார்ஜ், 239 டிஸ்சார்ஜ், 245 டிஸ்சார்ஜ் வரும். இதை நீங்க மறக்கவே கூட 3 செக்ஷனையும். எப்பவுமே டிஸ்சார்ஜ் வந்த பிறகு அடுத்த செக்ஷன் சார்ஜ் தான் வரும். 227 வந்து டிஸ்சார்ஜ் செஷன்ஸ் கோர்ட்ல, அடுத்த செக்ஷன் 228 சார்ஜ். 239 டிஸ்சார்ஜ் 12 செக்ஷன் தாண்டி அடுத்த செக்ஷன் சார்ஜ் வரும். 245 டிஸ்சார்ஜ் அடுத்த செக்ஷன் சார்ஜ் வரும் 246. இப்ப அண்டர் செக்ஷன் 239 செஷன்ஸ்ல என்ன நம்ம படிச்சோமோ அதே தான். ஒரு அக்யூஸ்ட் மீது போதுமான அளவுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாங்க, விடுதலை தான் பண்ணுவாங்க. கௌரி மகேஷ் வர்சஸ் ஸ்டேட், whether informant could be investigating officer. தகவல் கொடுத்தவர் புலன் விசாரணை அதிகாரியாக முடியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி தகவலை கொடுத்து அவரே அந்த வழக்கை பதிவு செய்து புலன் விசாரணை செய்யறாருன்னு சொன்னா அந்த வழக்கை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. கலைச்செல்வன் வழக்கு அதுலயும் அதான் சொல்லப்பட்டது. கௌரி மகேஷ் வழக்கு அதுலயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா போலீஸே புகார் கொடுப்பாங்க, போலீஸ் கொடுக்கிற தகவலை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, போலீஸே விசாரணை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீதிமன்றம் விடுதலை தான் தருவார்கள், கேஸை நம்ப மாட்டாங்க. இவரே கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம், இவரே புலன் விசாரணை பண்ணுவாராம், இவரே சார்ஜ் ஷீட் போடுவாராம். இதை நம்ப முடியுமா?
நம்ப முடியாது. கௌரி மகேஷ் வழக்கில் இதுதான் சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வன் வழக்கிலையும் இதுதான் சொல்லியிருக்காங்க. கௌரி மகேஷ் வர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 234. Gauri Magesh versus State 2009 volume 2 MLJ criminal page number 234. Informant could be investigating officer சொன்னா he doesn't have any right. அப்ப that case is going to be acquittal. Gauri Magesh versus State 2009 volume 2 MLJ criminal page number 234 under section 240. இந்த 228க்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், அது கொஞ்சம் குறிச்சிங்க சார், ரொம்ப முக்கியமானது. இந்த அக்யூட்டல் கன்விக்ஷன் 235 ரமேஷ் பாய் சாந்து பாய் ரத்தோடு அண்டர் செக்ஷன் 235க்கான ஜட்ஜ்மெண்ட். அது மட்டுமல்ல, நீங்க 231 எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் இருக்கு பாருங்க. இதுல எல்லாவற்றிலும் நான் ஜட்ஜ்மெண்ட் எந்த செக்ஷன் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கு, சார்ஜுக்கு சொல்லிட்டேன். ஓகே, அண்டர் செக்ஷன் 231க்கான ஜட்ஜ்மெண்ட் இதை ஒரு ஓரமா குறிச்சிங்க, நோட் இட் டவுன் ப்ளீஸ். ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் டு டெஃபர் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் 231. அதற்கான தீர்ப்பு ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரஷீத். ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரஷீத், RASHEED, ரஷீத் 2019 வால்யூம் 13 SCC பேஜ் நம்பர் 297. ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரஷீத் 2019 வால்யூம் 13 SCC பேஜ் நம்பர் 297. State of Kerala versus Rashid 2019 volume 13 SCC page number 297. அடுத்தது 235க்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 235 CRPC. ப்ரீ சென்டென்ஸ் ஹியரிங் பண்ண முடியுமா, அதற்கான தீர்ப்பு ரமேஷ் பாய் சாந்து பாய் ரத்தோடு. ரமேஷ் பாய் சந்து பாய் ரத்தோடு versus State of Gujarat. Ramesh Bhai Chand Bhai Rathod versus State of Gujarat 2009 volume 5 SCC page number 740. 2009 volume 5 SCC page number 740. Ramesh Bhai Chand Bhai Rathod versus State of Gujarat. இதுல சொல்றாங்க ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார் இம்போசிங் டெத் பெனால்டி கேன் பி ரெக்கார்டட் பை தி கோர்ட். ரமேஷ் பாய் சந்த் பாய் ரத்தோட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2009 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 740. அடுத்த கேஸ் லாஸ் யாகுப் அப்துல் ரசாக் மேமன். இது யாகுப் மேமன் வழக்கு, இந்தியாவில் மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு வந்த வழக்கு இந்த வழக்கு. யாகுப் மேமன் வழக்குன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. யாகுப் அப்துல் ரசாக் மேமன். யாகுப் அப்துல் ரசாக் மேமன் MEMON. யாகுப் அப்துல் ரசாக் மேமன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2013 வால்யூம் 13 SCC page number 1. Yagub Abdul Razak Memon versus State of Maharashtra 2013 volume 13 SCC page number 1. அடுத்த கேஸ் X versus State of Maharashtra. அவர் நேம் கிடையாது, வெறும் X ன்னு வச்சிருக்காங்க. சில முக்கியமான காரணங்களுக்காக தான் நேம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. X versus State of Maharashtra 2019 volume 7 SCC page number 1. X versus State of Maharashtra 2019 volume 7
SEC பேஜ் நம்பர் 1. அடுத்த கேஸ்ல இந்த கேஸ்ல 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. 3 வெரி இம்பார்ட்டன்ட். Meaningful hearing must be given to accused by trial court before deciding sentence to be awarded. அடுத்தது, hearing implies providing real, effective and meaningful opportunity to accused to bring on record materials showing mitigating circumstances. Non-compliance with the requirement by trial court is a procedural irregularity which can be remedied by appellate court. அடுத்த கேஸ்ல ஹியரிங் ஆன் கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ். முகமது மன்னன் MANNAN முகமது மன்னன் versus State of Bihar 2019 volume 16 SEC page number 584. முகமது மன்னன் MANNAN முகமது மன்னன் versus State of Bihar 2019 volume 16 SEC page number 584. Muhammad Manan versus State of Bihar 2019 volume 16 SEC page number 584. இத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸும் 235 ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷனுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ். Under section 239 when accused shall be discharged, அதற்கான judgment, exercise of powers. While exercising power under section 239 CRPC, it is not permissible to look into the merits of disputed facts of the case. இதை சொன்ன வழக்கு ஸ்ரீலேகா செந்தில் குமார் versus CBI 2019 volume 7 SEC page number 82. இந்த வழக்குல சொல்றாங்க, it is not permissible to look into the merits of disputed facts of the case. ஸ்ரீலேகா செந்தில் குமார் versus CBI 2019 volume 7 SEC page number 82. டிஸ்சார்ஜ் ஸ்கோப் 239 CRPC ஸ்கோப்பை சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் MR ஹிரமாத் HIREMATH ஹிரமாத் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் MR ஹிரமாத் 2019 volume 7 SEC page number 515. State of Karnataka versus MR Hiramath 2019 volume 7 SEC page number 515. 239க்கு அதனுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் MR ஹிரமாத் 2019 volume 7 SEC page number 515. Under section 240 framing of charges. செஷன்ஸ்ல என்ன சொல்றீங்களோ அதே தான் இங்கேயும் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. சார்ஜ் மேட் அவுட் ஆகுது, அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா பிரைமா ஃபேஸ் இருக்கிறது. அப்ப the magistrate is of opinion that there is a ground for presuming that the accused has committed an offense triable under this chapter, which such magistrate is competent to try and which in his opinion could be adequately punished by him, he shall frame in writing a charge against the accused. Subsection 1ல சொல்றாங்க 240 subsection 1ல சொல்றாங்க
இந்த கௌரி அம்மாள் வழக்கம் 239 தான் சார். 240 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் சொல்றாங்க. எல்லாத்தையும் கட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, போலீஸ் ஆபீசர் கொடுத்த சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் பரிசீலனை பண்றாரு ஜேஎம். இப்ப நடுவர் வந்து இது விசாரணை செய்ய தகுந்த ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லி திருப்தி அடையும் பட்சத்தில், இது போதிய தண்டனை, இந்த வழக்கு வந்து விசாரிச்சா போதிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் நடுவர் நினைக்கும் பட்சத்தில் இந்த சாப்டரின் படி அவர் வந்து விசாரணை செய்ய வேண்டும். எதிரி இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அனுமானிப்பதற்கு ஆதாரம் இருக்கின்ற பட்சத்தில் அந்த நீதிபதியானவர், அந்த நடுவரானவர் அந்த எதிரியின் மீது ஒரு குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக வணைய வேண்டும். எழுத்துப்பூர்வமா எழுதி என்ன பண்ண டைப் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அதன் பிறகு வணையப்பட்ட பிறகு அந்த குற்றச்சாட்டு என்ன பண்ணணும், எதிரிக்கு படிச்சு காட்டணும். The framing of charges is to be read out to the accused. அது மட்டுமல்ல, அவருக்கு விலைக்கு சொல்ல வேண்டும். விலைக்கு சொன்ன பிறகு குற்றச்சாட்டை ஒத்துக்கிறீங்களா இல்லையா, அவர் ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது கில்டி மெமோ. அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, நான் அட்மிட் பண்ணலைங்க, நான் கேஸ் நடத்த தயாரா இருக்கிறேன், இது பொய்யான கேஸ், நான் ஒத்துக்க மாட்டேன், குற்றத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அண்டர் செக்ஷன் 241 plea of guilty. குற்றத்தை ஒத்துக்கிறாருன்னா உடனே அட்மிஷன் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 241ல போட்டுடணும். அதுதான் கில்டி மெமோ. கன்விக்ஷன் ஆன் plea of conviction on plea of guilty. 242 எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். அரசு தரப்புக்கான குற்றத்தை ஒத்துக்கல, உடனே கேஸ் நடத்த வேண்டியதுதான். 241 படி நீதி அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர் அக்யூஸ்ட் வந்து நான் வந்து குற்றத்தை ஒத்துக்கலன்னு சொல்லிட்டாருன்னா 242 படி அரசு தரப்பு சாட்சிகளுக்கு என்ன பண்ண, ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க அதை விசாரிப்பதற்கு. அதான் பிக்ஸ் ஆன் டேட். இதுல ஒரு ப்ரொவிஸா சொல்றாங்க, அந்த போலீஸ் ஆபீசருடைய இன்வெஸ்டிகேஷன் போது பதிவு செய்யப்பட்ட எந்த சாட்சிகளா இருந்தாலும் சரி, அந்த சாட்சியுடைய வாக்குமூலத்தை நீதித்துறை நடுவருக்கு முன்பாக எதிரிக்கு வழங்கணும். 161 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2 30/12/2009 இருந்து தான் இந்த 161 ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட சேர்த்து கொடுங்க அக்யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2 ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது வாதியினுடைய தரப்பினர் அவங்க போடக்கூடிய ஒரு விண்ணப்பத்தின் அடிப்படையில் ப்ராசிக்யூஷன் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அப்ப நடுவர் என்ன பண்ணலாம், அந்த தரப்பினுடைய சாட்சிகள் யாராவது இருந்தா அவங்களை வந்து முன்னிலையாகுமாறோ அல்லது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வந்து ஒப்படைக்குமாறோ அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமாறோ ப்ராசிக்யூஷன்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா அதை அந்த பெட்டிஷனை என்ன பண்ணலாம், அது சம்பந்தமா ஒரு அழைப்பானை அனுப்ப முடியும்னா அழைப்பானை அனுப்ப முடியும். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அவங்க தரப்புல சாட்சிகள் இருக்காங்க, சாட்சிகளை யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லலாம், ஆவணங்களை நீங்கள் தாக்கல் பண்ணலாம்னு சொல்லலாம், பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு ஒரு அழைப்பானை ஒன்று அனுப்பலாம்னா அனுப்பலாம். அண்டர் செக்ஷன் 242 subsection 2 the magistrate may on the application of the prosecution issue a summons to any of its witness directing him to attend or to produce any document or other thing. Under section 241 subsection 2 இதே விஷயத்தை தான் 230 சொல்லப்பட்டிருக்கிறது. 242 உட்பிரிவு 2 சொல்லப்பட்ட விஷயத்தை தான் 230 சொல்லப்பட்டிருக்கிறது. சப்செக்ஷன் 3 சொல்றாங்க,
ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த தேதியின் போது வாதி தரப்புக்கு ஐ மீன் ப்ராசிக்யூஷனுக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்படக்கூடிய சாட்சியம் அனைத்தையும் என்ன பண்ணும், நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டும். இதுல ஒரு ப்ரொவிசோ, அப்படி சாட்சி வந்து ரெக்கார்ட் பண்றாங்க சொன்னா குறுக்கு விசாரணை செய்வது வேற ஒரு சாட்சியோ அல்லது சாட்சிகளை விசாரணை முடியும் வரை ஒத்தி போடுவதற்கு அனுமதி ஏதாவது கொடுக்க முடியுமானா கண்டிப்பா அனுமதி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு குறுக்கு விசாரணை என்ன பண்ணலாம், சாட்சி யாராவது மீண்டும் கூப்பிடலாம்னா கண்டிப்பா கூப்பிடலாம். 311 பேஷன் போடலாம். ஒரு அக்யூஸ் இருக்காரு, அவருக்கு எதிர்ப்பா ஒரு வழக்கு இருக்கு, அரசு தரப்புல சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அந்த சாட்சிகள் வேற ஒரு தேதியில வந்து குறுக்கு விசாரணை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு இந்த பிரிவின்படி நாங்க மனு போட போறோம் அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் அதை அனுமதிக்கணும். அண்டர் செக்ஷன் 242 clause 3 proviso. Under section 244 evidence for prosecution. Sorry, 243 evidence for defense. எதிர்த்தரப்புக்கான சாட்சியம் இருக்கு. நீங்க டிஃபென்ஸ் சைடுல வந்து எந்த பெட்டிஷன் போடுங்க, நீங்க டிஃபென்ஸ் சைடுல எந்த செக்ஷன்ல போடுங்க? டிஃபென்ஸ் சைடுல நம்ம பெட்டிஷன் போடணும்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 243 clause 2ல தான் நம்ம பெட்டிஷன் போடுவோம். இத பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் இந்த ப்ரொஃபஷன்ல தான் போடுவாங்க. ஏன்னா எதிர் தரப்புல எங்க தரப்புலயும் ஆவணம் இருக்கு, எங்க தரப்புலயும் சாட்சிகள் இருக்கு, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 243 clause 2 ஆஃப் சிஆர்பிசி படி தான் பெட்டிஷன் போடணும். எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ்ல அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, செக்ஷன் 11 அலிபி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அலிபி எடுப்பீங்க. அண்டர் செக்ஷன் 294 சிஆர்பிசில நீங்க பெட்டிஷன் போட்டு உங்க தரப்பு டாக்குமெண்ட்டை நீங்க என்ன பண்ண மார்க் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 243 clause 2 ஆஃப் சிஆர்பிசி நீங்க படிக்கின்ற பொழுது செக்ஷன் 11 ஆஃப் அலிபி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, அண்டர் செக்ஷன் 294 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 இதையெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டும். எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 243ல சொல்றாங்க அவர் தரப்பு எதிரி தரப்பினுடைய எதிர்வாதத்தை செய்வதற்கு அவர் முன் வருகிறார். அவர் தரப்பு சாட்சியத்தை அவர் தாக்கல் செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்ப எதிரி என்ன பண்ண, எழுத்துப்பூர்வமாக ஒரு வாதுரை எழுத்துப்பூர்வமா நீங்க வந்து மனு கொடுக்கணும். மனு கொடுத்தாதான் எது வந்தாலும். அப்ப மனு கொடுக்கிறான்னு சொன்னா அந்த மனுவை என்ன பண்ணும், கேஸ் பண்டல்ல சேர்த்து வைக்க வேண்டும், இணைத்து விட வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 243 clause 1. 243 clause 2ல என்னன்னா அந்த எதிரி அவர் தரப்பு சாட்சி எதிரி பண்றாருன்னா அவரே வந்து he is also a competent witness under section 315 CRPC. Accused is also a competent witness 315 CRPC. Section 11 of Indian Evidence Act under section 294 Code of Criminal Procedure இது எல்லாமே வரும். அப்ப அந்த 243 clause 2 is very important. கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்றாங்க, இந்த ப்ரொவிஷன்ல பெட்டிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி பெட்டிஷன் போடுறீங்கன்னா டிராகன் ஆன் ப்ரொசீடிங்ஸ் இருக்கக்கூடாது, நீதி நலனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடாது, நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெட்டிஷன் that petition can be allowed by the magistrate. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க எதிரி அவருடைய வாதத்தை வந்து செய்யறதுக்கு முன் வராருன்னு சொன்னா அதற்கு முன்பாக சாட்சி ஏதாவது இருக்காங்கன்னா சாட்சி யாராவது குறுக்கு விசாரணை பண்ணா அதை குறுக்கு விசாரணை செய்திருக்கலாம், செய்யலாம். அவ்வாறு குறுக்கு விசாரணை செய்கின்ற வாய்ப்பினை பெற்றிருந்தாரானால் நான் கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, கோர்ட் வந்து பெர்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அந்த சாட்சி வந்து மீண்டும் நீங்க வரணும், கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகணும், இது நீதியின் நலனுக்கு உகந்ததாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நடுவர் கருதும் பட்சத்தில் ஏற்கனவே கிராஸ் பண்ணப்பட்ட அதே சாட்சி என்ன பண்ணலாம், மீண்டும் கூப்பிடலாம், ரீ கிராஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொவிசோ.
அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 3 சப்செக்ஷன் 2ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதன் பேர்ல சாட்சி யாருக்காவது சம்மன் அனுப்புறாங்க, சம்மன் அனுப்புவதற்கு முன்பாக விசாரணை செய்கின்றாங்க. அந்த விசாரணை செய்கின்ற பொழுது அதில் யார் முன்னிலை ஆகியிருக்கிறாங்களோ அந்த சாட்சிக்கு ஏற்படக்கூடிய நியாயமான செலவுகளை நீதிமன்றத்துல வந்து அவர் தான் செலுத்தணும். பேட்டா இவர் தான் கொடுக்கணும். ஏற்கனவே அந்த வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல அந்த சாட்சியை கூப்பிட்டு வந்தாங்க, விசாரிச்சுட்டாங்க. முதல் விசாரணை முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது குறுக்கு விசாரணை முடிஞ்சு போச்சு. ஆனா டிஃபென்ஸ் என்ன எடுக்கிறாரு, அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, நான் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2ல வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஏற்கனவே விசாரிச்சு அதே சாட்சி நான் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்றாரு. நியூ ஃபேக்ட் இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நான் வந்து அன்னைக்கு வந்து கிளாஸ்ல நான் வந்து விசாரிக்க மாட்டேன், அதனால மீண்டும் நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம் கோர்ட்டு? அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 அதுல பிரவிசோல சொல்லப்பட்டதுல அப்படியே அனுமதிக்கிறாரு. அனுமதிப்பதின் அடிப்படையில் அந்த சாட்சி கோர்ட்டுக்கு மீண்டும் வராங்கன்னு சொன்னா அந்த சாட்சிக்கு பயணப்படி, உணவுப்படி அதான் பேட்டா கட்டணும். 100 ரூபாய் 150 ரூபாய் என்ன சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த பணத்தை கட்டணும். யார் கட்டணும்? அக்யூஸ்ட் தான் கட்டணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 243. இந்த 243 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர் செக்ஷன் 244 238 243 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் ஆன் போலீஸ் ரிப்போர்ட், காவல் அறிக்கையின் பேரில் விசாரணை செய்வதை பற்றி சொல்லியிருக்கோம். 244 இருந்து ஆரம்பிக்கிறது பிரைவேட் கம்ப்ளைண்ட், ஐ மீன் அதர் தன் போலீஸ் கேஸ். நம்முடைய வசதிக்காக அதை நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். அண்டர் செக்ஷன் 244 சொல்றாங்க எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். யார் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறாரோ அவர் தான் என்ன பண்ணுவாரு, சாட்சிகளை உடனே விசாரிப்பாங்க. தனிப்பட்ட முறையில் தொடரப்பட்ட ஒரு பிடிக்கட்டளை வழக்கு, ஒரு வாரண்ட் கேஸ் போட்டிருக்காரு, இப்ப எதிரி இருக்காரு, நடுவர் முன்பாக முன்னிலையாகும் போது அல்லது முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு அல்லது நடுவர் வாதி தரப்பை கேட்க முற்பட வேண்டும். வாதி தரப்புக்கு ஆதரவாக சாட்சிகள் ஏதேனும் இருந்தால் அந்த சாட்சிகள் எல்லாவற்றையும் பதிவு செய்ய வேண்டும். இந்த கடைசி லைனை மட்டும்தான் எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் எடுத்துக்குவாங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்களா, அன்னைக்கே உங்க தரப்பு சாட்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா சாட்சிகள் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு சம்மன் அனுப்புவாங்க அக்யூஸ்டுக்கு. அண்டர் செக்ஷன் 244 கிளாஸ் 1 கிளாஸ் 2ல சொல்ற சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க அந்த வாதி தரப்பினுடைய விண்ணப்பத்தின் பேர்ல தான் அந்த தரப்பு அந்த சாட்சிகள் இருக்காங்கன்னா அந்த சாட்சிகள் யாரையாவது நீங்க கோர்ட்ல ஆஜராகணும்னு சொல்லி அல்லது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களோ வேற ஏதாவது சான்று பொருட்களை ஏதாவது நீங்கள் தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஒரு உத்தரவிட முடியுமானா கண்டிப்பா அவருக்கு உத்தரவிட முடியும். அண்டர் செக்ஷன் 245 இதுல ஒரு நிறைய கேஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். ஒரே ஒரு கேஸ் மட்டும் குறிச்சிங்க. எல் பெரியசாமி வர்சஸ் ஸ்பார்ஷ் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட். எல் பெரியசாமி வர்சஸ் ஸ்பார்ஷ் SPARSH ஸ்பார்ஷ் கம்யூனிகேஷன் லிமிடெட் 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 457. இன்னொரு வழக்கு இருக்கு எல் பெரியசாமி வர்சஸ் ஸ்பார்ஷ் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 457. இன்னொரு வழக்கு முரளி வர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 988. முரளி வர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 988.